வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அன்பின் உரிமை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மீனா குழாயடியில் முகம் கழுவி கொண்டிருந்தாள். சமையலறையில் அண்ணன் ராமநாதன் தன் தாயிடம் சொல்லிக் கொண்டிருப்பது அவள் செவியில் தெளிவாக விழுந்தது. சோப்பு நுரையை கழுவுவது போல அவள் நிறைய நீரை வாரி வாரி இறைத்து கொண்டாள். குபு குபுவென்று பொங்கி வரும் கண்ணீர் நிற்க மறுத்தது. மீனாவிடம் கண்டிப்பாக சொல்லிவிடு அம்மா, ராஜாவை நாம் வைத்து கொள்ள முடியாது இனிமேல் என்று எவ்வளவு தீர்மானமாக கூறிவிட்டான் அண்ணன். ராஜா மீனாவின் ஒரே மகன், அது மட்டுமா, அவள் உயிரோடு இருப்பதற்கு அவனே கொழுக்கொம்பு. அவன் 3 வயது குழந்தையாக இருந்தபோது மீனா தன் கணவனை இழந்து விட்டாள். அரியலூர் ரயில் விபத்து அவள் மன வாழ்க்கையை வாயில் போட்டு கொண்டு விட்டது. மருதையாறு அவன் உடலை கூட அவளுக்கு தரவில்லை. மீனாவை உடனே படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பிவிட்டார்கள். குழந்தை முதலில் அவள் பெற்றோரிடம் வளர்ந்து வந்தான். இன்று அவனுக்கு 9 வயதாகிவிட்டது. கவலையின்றி இருக்க வேண்டிய நிலைமைதான் மீனாவுக்கு. ஆனால் விதியின் பயனோ என்னதான் காரணமோ, ராஜாவின் சுபாவம் சரியான திக்கில் வளரவில்லையே என்று அண்ணன் கடைசி தீர்ப்பு தந்து விட்டான். மகனை எங்கு அழைத்து செல்வது? தான் இருப்பதோ ஒரு மாணவிகளின் விடுதி. அங்கு அவனை அழைத்து செல்ல வழி இல்லையே. மீனா முகத்தை கழுவிக்கொண்டு கொடியில் தொங்கும் ஒரு துண்டில் துடைத்து கொண்டிருந்தாள். உள்ளத்து வேதனையெல்லாம் அதில் துடைத்துவிட முடியுமா? அப்படியே முகத்தை திறக்காமல் தான் மூடிக்கொண்டிருக்க முடியுமா? அண்ணன் அருகில் நிற்பதை உணர்ந்து அவள் மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான் மீனா. அவரவர்கள் மழுவை அவரவர்கள்தான் சுமக்க வேண்டும். அதை சமாளிக்க அவரவர்கள் வசதி தேட வேண்டியதுதான். என்னால் முடிந்ததை செய்துவிட்டேன். இனி அவன் எங்கு இருந்தால் எனக்கு அவமானம்தான் ஏற்படும் போலிருக்கிறது. மீனாவுக்கு மேலே பேச முடியவில்லை. துக்கம் அவள் நெஞ்சை அடைத்தது. இப்படி ஒரு மகன் வாய்த்திருக்கிறானே என்ற மனம் குமுறியது. அவனை அழைத்து செல்ல வழி இல்லையே என்ற வேதனை துளைத்தது. தன் கணவன் ஒருவன் இல்லாததால் அல்லவா இப்படியெல்லாம் நேருகிறது என்ற ஏக்கம் வாட்டியது. தன்னை மீறி இனம் தெரியாத கோபம் அவளை ஆட்கொண்டது. மீனா தனியே ஓரிடத்தில் போய் அமர்ந்து விட்டாள். வீணே சண்டையிட்டு குறை கூறி பயன் இல்லை என்று தோன்றிவிட்டது அவளுக்கு. ராஜா 5 வயது வரை தாத்தா பாட்டியிடம்தான் வளர்ந்தான். பிறகுதான் மீனாவின் தந்தை வாயு தொந்தரவில் ஒரு பக்கம் அடித்து படுக்கையில் கிடந்து விட்டார். அப்பொழுது தன் புக்ககத்தினரிடம் விட்டிருந்தாள். 1 வருடம் அங்கே இருந்தான். அவனை அவர்கள் திரும்ப இவளிடமே அனுப்பிவிட்டார்கள். அவர்களுடைய இரத்த கலப்பான மனிதன் உயிரோடு இல்லை. குழந்தையிடம் எப்படி எப்படி ஒன்று விடுவார்களா என்று பலரும் சொன்னார்கள். மீனா மீண்டும் பிறந்தகத்துக்கு அவனை அழைத்து வந்தாள். இங்கு வந்து 3 வருடங்களாகிவிட்டன. தனியே யோசித்து மீனாவின் மூளையே சோர்ந்து விட்டது போல் தோன்றியது. அன்று அவள் கிளம்பித்தான் ஆக வேண்டும். அவள் தன் போக்கில் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது டங் என்ற ஓசை கேட்டது. திரும்பினாள் அவள். ராஜா திரு திருவென்று விழித்து கொண்டு நின்றிருந்தான். மீனாவின் கடிகாரம் தரையில் விழுந்து கிடந்தது. நிமிஷமுள் கழன்று ஒரு ஓரமாக புகுந்து விட்டது. கண்ணாடி பெயர்ந்து தனியே வந்து விட்டது. அவள் கை கடிகாரத்தை கையில் எடுத்தபோது ராஜா மெல்ல நழுவுவதை பார்த்தாள். இடக்கையால் அவனை பிடித்தாள். அவன் முகத்தை உற்று நோக்கினாள். மகனின் முகத்தில் இப்பொழுது இளக்கமே இல்லை. அவன் கண்களிலே ஒருவித குரூரம் நிழலாடியது. உதட்டில் உதாசீனம் தோற்றமளித்தது. ராஜா, நீ என்னோடு வந்து விடடா. உன் துணிமணி எல்லாம் கொண்டு வா, எடுத்து வைத்து விடலாம் என்றாள் மீனா. கடிகாரத்தை அப்படியே பெட்டியில் போட்டாள். ஏன் தான் இப்படி செய்கிறாயோ என்று அலற வேண்டும் என்றுதான் தோன்றியது மீனாவுக்கு. ஆனால் தன்னையும் அறியாமல் எதனாலோ சாந்தமாக பேசிவிட்டாள். ராஜாவும் அவளையே நோக்கிவிட்டு சரி என்று கூறி வெளியில் போனான். ராஜா தன் பெட்டியை எடுத்து கொண்டு வந்தான். மீனா அவனோடு கூட அமர்ந்து பெட்டியை திறந்தாள். துணிமணிகளை அப்படியே அடைத்து வைத்திருந்தான். மீனா மடித்து மடித்து அடுக்க ஆரம்பித்தாள். பெட்டியின் அடியில் என்னென்னவோ சாமான்கள் கிடந்தன. மூடி இல்லாத பேனா, சைக்கிளின் சிறு மறை ஒன்று,
சீவப்படாத பல நிற பென்சில்கள், பித்தான்கள், பணப்பை ஒன்று, ஒரு பேனா கத்தி. இவை அனைத்தையும் எங்கிருந்து எடுத்தானோ தெரியவில்லையே. ஆண்டவனே என்று நினைத்த வண்ணம் அவள் அவைகளை பெட்டியின் அடியில் எடுத்து வைத்தாள். தான் வேலை செய்யும் இடத்துக்கு சென்றவுடனேயே அவனை ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாள். அத்தோடு சேர்த்து மாணவர் விடுதியும் இருந்தது. மகனை அங்கு விட்டுவிட்டு வரும்போது மீனாவுக்கு நெஞ்சை அடைத்தது. இதுவரை அவனை விட்டு பிரியும் போதெல்லாம் தன் சொந்த மனிதர்களிடம் விட்டுவிட்டு வருவாள். இப்பொழுது தனிமையில் வேற்றிடத்தில் விட்டு வர அவள் மனம் துடித்தது. அவனை சேர்த்து அணைத்து கொண்டாள். அவன் விலகி அவளோடு அணையாமல் விரைத்து கொண்டு இரு கைகளாலும் அவளை தள்ளியபடி இருந்தான். மீனாவுக்கு இந்த செய்கை சுருக்கென்றது. அவள் உள் உணர்வு அவளையே குற்றம் சாட்டியது. இதுவரை விடுமுறை நாட்களில் தன் மகனிடம் அவள் நெருங்கியதே கிடையாது. அதிகமாக எடுத்து கொஞ்சி உறவாடிவிட்டால் பிறகு ஏங்கி விடுவானோ என்று பயந்து தன் மனதை அடக்கி கொண்டு வந்து விடுவாள். இப்பொழுது அவன் விலகுவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? தன் கண்களை துடைத்து கொண்டு, ராஜா, நன்றாக படி, நல்ல பையன் என்று பெயர் எடுக்கப்பார். நீ முன்னுக்கு வந்து பெரியவனாக வேண்டும் என்றுதான் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என்ன என்றாள் மீனா. அவள் பேச்சை அவன் காதில் வாங்கியதாகவே காட்டவில்லை. நீ சீக்கிரம் போயேன் என்று எரிச்சலுடன் கூறிவிட்டான் ராஜா. மீனா தலைமை உபாத்தியாயரிடம் சொல்லிவிட்டு தன் இருப்பிடம் திரும்பிவிட்டாள். ராஜா படித்து கொண்டு வந்தான். ஆனால் அவனை பற்றி புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. மீனா போய் அவ்வப்பொழுது ஆஸ்வாசம் சொல்லிவிட்டு வருவாள். அவன் தான் படிக்காததோடு இல்லை, மற்ற பிள்ளைகளையும் துஷ்டத்தனமான செயல்களில் தூண்டி விடுகிறான். பெரியவர்களிடம் மரியாதை இல்லை. இரண்டொரு சமயம் திருடக்கூட செய்தான். நாங்கள் எவ்வளவுதான் கண்டிக்க முடியும்? இவனால் விடுதியே கெட்டுவிடும் போல் இருக்கிறது என்று தலைமை உபாத்தியாயர் கண்டிப்பாக சொன்னார். மீனாவின் கண்களில் நீர் சுரந்தது. கைக்குட்டையால் அவள் கண்ணீரை துடைத்து கொண்டாள். பிறகு வினயத்தோடு தலைவரை நோக்கி, உங்களுக்கு புண்ணியம் உண்டு. பெற்றோருக்கு அடுத்தபடி ஆசிரியர்தானே. அவனுக்கு தகப்பனாரின் ஆதரவு கொடுத்து வைக்கவில்லை. இனி நீங்கள் தான் அவனை உங்கள் மகன் போல் நினைத்து கண்டித்து சரி செய்ய வேண்டும் என்றாள். தலைவர் சிரித்தார். தலைவரின் அறைவாசலில் யாரோ நிற்பது தெரிந்து அவள் தன் குரலை தாழ்த்தி கொண்டாள். வழியில் நின்றிருந்த மனிதரும் நகர்ந்து இடம் விட்டார். மீனா தன் சிந்தனையில் சிக்கியவளாய் மகனை தேடி சென்றாள். அவன் விளையாட்டு மைதானத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டு தனித்து நின்றான். ராஜா என்று அருகில் போய் அழைத்த பிறகு திரும்பி வந்தான். நீ ஏண்டா விளையாடவில்லை? உனக்கென்ன அதை பற்றி என்று எடுத்த எடுப்பில் திருப்பி கேட்டான் அவன். என்னை தவிர வேறு யாருக்கடா உன்னை பற்றி கவலை? மறுபடியும் அப்படி பேசினால் உதை பீய்த்து விடுவேன், நினைவிருக்கட்டும் என்று கோபித்தாள் மீனா. அலட்சியமாக சிரித்தான் அவன். அன்பு, அன்பான மனிதர்கள் இரண்டும் புரியாதவனாக இருக்கிறான் என்பதை யூகிக்க முடிந்தது. அதனால் மீண்டும் மெதுவாக, உனக்கு ஏதாவது சாமான்கள் வேண்டுமா? கிரிக்கெட் மட்டையா, ஹாக்கி குச்சியா, இல்லை பேட்மிண்டன் மட்டையா என்று கேட்டாள் தாயார். நீ உடனே வாங்கி தந்து விடுவாயாக்கும்? ஏன் தராமல் வேறு யாருக்கடா வாங்கி தரப்போகிறேன்? இன்னமும் 2 வருஷங்கள் பொறுத்தால் நீயும் நானும் தனியாக ஒரு வீட்டில் இருக்கலாமே. இப்படி வந்து வந்து பார்க்க வேண்டாமே. ஏன் வளவளவென்று பேசுகிறாய்? நீ போயேன், எல்லோரும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். பார்க்கட்டுமேடா. பெற்ற அம்மாவுடன் பேசுவதில் என்ன அவமானம் இருக்கிறது? உன் மாமா பிள்ளைகள் அம்மாவிடம் கழுத்தை கட்டிக்கொண்டு கொஞ்சி பேசவில்லையா? ஐயோ, நீ போயேன் என்று அலறிய பையன் அவள் பேச்சை கேட்க பிடிக்காதவன் போல் காதை பொத்திக் கொண்டான். மீனா அவன் முதுகை வருடினாள். அவன் ஆத்திரத்தோடு அவள் கையை உதறி தள்ளிவிட்டு அப்பால் நகர்ந்தான். சரி, நான் போய் வருகிறேனடா ராஜா, நீ நல்ல பிள்ளையாக இரு என்றாள். மகன் ஒரு வினாடி தாயையே பார்த்தான். பிறகு குறும்பாக சிரித்து கொண்டு, எனக்கு ஒரு வெள்ளி பேனா வாங்கித்தாயேன் என்றான். சம்பந்தமற்ற அவன் பேச்சு அவளை கலக்கியது. ஆகட்டும், பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு அவள் தன் வீட்டை நோக்கி நடந்தாள். ராஜாவின் மனம் இனம் தெரியாமல் கரடு முரடாகிவிட்டது என்பதை அவள் அறிவாள். அவனை தன்னிடமே வைத்து கொண்டிருந்தால் இப்படி நேர்ந்திராது என்று அவளுக்கு தோன்றியது. தன் குழந்தைகளை ஆதரவோடு பேணி அதிகாரத்தோடு அதட்டும் அண்ணன் இந்த பையனை மட்டும் ஏன் இப்படி விட வேண்டும்? என்னவோ மனசுக்குள் ஒருவித ஐயம் தோன்றிவிடுகிறது போலும்.
அன்று இரவெல்லாம் மீனாவுக்கு உறக்கமே இல்லை. அந்த ஒரு வாரமும் மெல்ல பல்லை கடித்து கொண்டு தள்ளினாள். மகன் கேட்ட வெள்ளி பேனா அவளுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் வெள்ளி போல முலாம் போட்டது ஒன்று கிடைத்தது. அதை வாங்கி கொண்டு போனாள். தலைமை உபாத்தியாயரை காணும் போதே அவள் உள்ளம் திக் திக் என்று அடித்து கொண்டது. என்ன புதிய புகார் வருமோ என்று பயந்த வண்ணம் வராத சிரிப்பை வரவழைத்து கொண்டு அவர் எதிரே நின்றாள். வாருங்கள் அம்மா என்று அவர் அழைத்த மாதிரியில் மீனாவுக்கு சிறிது தெம்பு பிறந்தது. உங்கள் மகனுக்கு ஓர் ஏற்பாடாகி இருக்கிறது. எங்கள் பள்ளியில் ஒருவர் இருக்கிறார், நிரம்ப படித்தவர். ஆனால் எப்பொழுதோ மூளை கோளாறு ஏற்பட்டு நினைவு சக்தி போய்விட்டது. அதனால் அவருக்கு ஆசிரியர் வேலையை கொடுக்க முடியவில்லை. வெறுமனே மேற்பார்வையாளராக இருந்து வருகிறார். அவர் அன்று நீங்கள் வந்தபோது வாசற்படியில் நின்றிருந்தார். நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கிறார். உங்கள் மகனை அவர் பார்த்து கொள்கிறாராம். மீனா கையை குவித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினாள். ஆனால் ஒரு நிபந்தனை. அவர் உங்களை ஒரு மாதம் இந்த பக்கம் வரவேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறார். இன்று கூட நீங்கள் அவனை பார்க்காமல் போய்விடுங்கள். இந்த பேனாவை அவனிடம் கொடுத்து விடுங்கள். நிஜ வெள்ளி கிடைக்கவில்லை, பிறகு வாங்கித் தருகிறேன் என்று சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு போய்விட்டாள் மீனா. ஒரு மாத காலம் தள்ளுவது அவளுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஊரில் உள்ள தன் பெற்றோரிடமும் அண்ணனிடமும் அவளுக்கு இருந்த கோபம் இப்பொழுது தணிந்து விட்டது. அவர்கள் நிலையில் அப்படித்தான் இருப்பார்கள் போலும் என்று தானே தெளிந்து கொண்டு விட்டாள். தீபாவளி நெருங்கி கொண்டிருந்தது. மீனா ராஜாவுக்காக துணிகள் வாங்கி சேர்த்தாள். பட்டாசு கட்டுகளை வாங்கினாள். பிறகு அவனையே அழைத்து செல்ல வேண்டும் என்று ஒரு ஆசை தோன்றவும் வாங்க வேண்டியதை நிறுத்தி கொண்டாள். தலைமை உபாத்தியாயரை காண சென்றாள். உங்கள் பொறுமையை நான் மிகவும் மெச்சுகிறேன். ஒரு மாத காலம் எப்படியோ தள்ளிவிட்டீர்களே என்று புகழ்ந்தார் தலைமை ஆசிரியர். என் நன்மைக்குத்தானே நீங்கள் இவ்வளவு சிரமம் எடுக்கும்போது. ராஜா எப்படி இருக்கிறான் பார்க்கிறீர்களா என்று கேட்டு மணியை அடித்து ஆளிடம் சொல்லி அனுப்பினார் அவர். ராஜா வந்தான். வந்தவுடனே மீனாவினால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவன் உருவத்திலே ஏதோ மாறுதல் ஏற்பட்டு விட்டிருந்தது. இன்னது என்று அவளால் கண்டு கொள்ள முடியவில்லை. ஆசிரியரை வணங்கும் போதும் தன்னை காணும் போதும் ஏதோ ஒரு குணம் ஏற்பட்டிருப்பதாக தோன்றியது. உன் அம்மா உன்னை கடைக்கு அழைத்து போக வந்திருக்கிறார்கள், போய் வருகிறாயா என்று கேட்டார் ஆசிரியர். நான் கணக்கு போட வேண்டும் சார் என்று சொன்னவன் தலையை கவிழ்த்து கொண்டான். ஏன், பள்ளிக்கூடம்தான் முடிந்து விட்டதே. கணக்கு பரீட்சையில் நான் தவறிவிட்டேன். அதனால் பள்ளி முடிந்த பிறகும் வகுப்பில் கணக்கு போடும்படி கணக்கு மாஸ்டர் சொன்னார். மீனாவை பார்த்தார் ஆசிரியர். அவள் சரி, அப்படியானால் நாளை வருகிறேன் என்றாள். வேண்டாம், நான் கணக்கு மாஸ்டரிடம் சொல்கிறேன், நீங்கள் அழைத்து செல்லுங்கள். வேண்டாம் சார், நாளைக்கே போகிறேன் என்றான் ராஜா. மீனா திரும்பி விட்டாள். தன்னோடு அவன் வரவில்லையே என்ற ஏமாற்றம் இருந்தாலும் அவன் கூறிய பதில் அவளுக்கு ஓரளவு ஆறுதலை தந்தது. மறுநாள் மாலை மீண்டும் மகனை காண ஆவலோடு ஊசி மேல் இருப்பது போல் நிம்மதியின்றி ஒவ்வொரு வினாடியையும் பிடித்து தள்ளினாள் தாயார். அன்று மாலை அவள் கிளம்ப தயாராக இருந்தபோது ராஜாவே அவள் இடத்துக்கு வந்து விட்டான். எப்படியடா வந்தாய்? உன் தலைமை ஆசிரியருக்கு தெரியுமா என்று கவலையோடு கேட்டாள் மீனா. சிரித்தான் ராஜா. சர்மா சார் தான் என்னை இங்கே கொண்டு விட்டார். சர்மா சாரா? மேற்பார்வையாளர். அவரை நான் பார்க்க வேண்டுமே என்ற ஆவலோடு கேட்டாள் மீனா. அவர் யாருடனும் பேச மாட்டார், அப்பொழுதே போய்விட்டார். மீனா மேலே பேசாமல் கிளம்ப தயாரானாள். அவனுக்காக வாங்கி வைத்திருந்த துணிகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். தையல் கடையில் அளவு கொடுத்துவிட்டு மற்ற கடைகளுக்கு சென்றாள். பட்டாசு வகைகளை தானே பொறுக்கி கொண்டான் ராஜா. இன்னமும் ஏதாவது வேண்டுமா? கிரிக்கெட் பேட்? வேண்டாம், எனக்கு வேறு ஒன்று வேண்டும், வாங்கித்தர உனக்கு தெரியாதே. என்னதது? சின்ன உளி. ராஜா நிமிர்ந்து அவளை நோக்கினான். மீனா அப்பொழுதுதான் பையனின் முகத்தை நோக்கினாள். அவன் கன்னத்தில் 3 விரல்கள் படிந்து சிவந்திருந்தது. ராஜா, இது என்னடா? ஒன்றுமில்லையே என்றான் ராஜா. உன்னை சர்மா சார் அடித்தாரா? இல்லை, இல்லவே இல்லை, நான் கதவில் இடித்து கொண்டு விட்டேன். ராஜா, சர்மா சாருக்கு ஒரு சமயம் மூளை கோளாறு இருந்ததாம். அவரிடம் ஜாக்கிரதையாக பழக வேண்டும் அப்பா என்றாள் மீனா. அவருக்கு கொஞ்சம் பைத்தியம் இல்லை என்று சொல்லும்போது கோபத்தினால் ராஜாவின் முகம் சிவந்து விட்டது. மீனா அவனை முதுகில் தடவி கொடுத்தாள்.
அவன் அவளை உதறி தள்ளிவிட்டு நகர்ந்தான். ராஜா, எனக்கு உளியெல்லாம் வாங்க தெரியாது. அதனால் உன் சர்மா சாரையே வாங்கித் தர சொல். நான் பணம் தந்து விடுகிறேன். அவர் என்னிடம் பணம் வாங்கிக் கொள்ள மாட்டார். பின்ன நீயே வாங்க கற்றுக்கொள். இல்லாவிட்டால் அவருக்கு பணிவிடைகள் செய்தாவது. ராஜா சட்டென்று தன் தாயின் கையை பற்றினான். மீனாவுக்கு உடலே பதறியது. என்றோ அவன் குழந்தையாக இருந்த சமயத்துக்கு பிறகு இன்றே அவன் தானாக அவளிடம் அணுகியது. அதை அனுபவிக்க கூட தெரியாது திணறினாள் அவள். சரி, நீ சொல்வதுதான் சரியான வழி என்றான் அவன். அவன் முகம் பளிச்சிட்டது. கண்கள் குளிர்ந்தன. மீனா அவனை மீண்டும் பள்ளியில் கொண்டு சேர்த்தாள். வரும் முன் அவளால் கட்டுப்படுத்த முடியாமல் அவன் இரு கன்னங்களையும் தன் கைகளில் அள்ளி ஒரு முறை உச்சி மோந்துவிட்டு திரும்பினாள். ராஜா திமிரவில்லை. ஜாக்கிரதையடா என்று எச்சரித்தாள் தாயார் நெஞ்சடைக்க. பயப்படாதே என்றான் மகன். மீனா திரும்பி பாராமல் வேகமாக வெளியேறிவிட்டாள். அவள் மகன் அவளையே பார்த்து கொண்டு நின்றான் என்பது அவளுக்கு தெரியாது. மீனாவின் மூளையில் சதா மகனின் கவலைதான். பைத்தியக்கார மனிதரிடம் ஒப்படைத்து விட்டோமே, குழந்தையை என்ன செய்து விடுவாரோ? அவசர புத்தியில் செய்த காரியமாக முடியுமா? மற்றபடி பையன் சிறிது முன்னேறி இருக்கிறானே. சிந்தித்து சிந்தித்து அவள் உள்ளமே மறத்து விட்டது. அவள் தன்னை அன்றாட கடமைகளில் மூழ்கடித்து கொண்டாள். ஆனால் தன் குழப்பத்தை எல்லாம் ஊருக்கு எழுத மனம் இல்லை அவளுக்கு. அவரவர் வலுவை அவரவர்களே தாங்க வேண்டியதுதான் என்ற தமையன் சொன்ன பேச்சு அவள் மனதில் நின்று விட்டது. கடவுளே, எனக்கு மன உறுதியை கொடு. என் குழந்தையை நீயே காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் இருந்தாள் அவள். தீபாவளிக்கு ஊருக்கு வரும்படி அவளுக்கு கடிதம் வந்தது. ராஜா வந்தால் அழைத்து செல்லலாம் என்று. அவள் அவன் பள்ளிக்கூடத்துக்கு விரைந்தாள். தலைமை ஆசிரியரின் அறையில் யாரோ பேசுவது கேட்டு வெளியே தயங்கி நின்றாள் அவள். சர்மா, நீங்கள் இந்த கடிதங்களுக்கெல்லாம் பதில் எழுதி வாருங்கள், நான் கையெழுத்து போடுகிறேன் என்று கூறுவது கேட்டது. அந்த சர்மாவை பார்க்க வேண்டும் என்று அவள் ஆவலோடு இருந்தாள். ஆனால் அவர் ஒரு துண்டினால் முகத்தை துடைப்பது போல் முகத்தை மறைத்து கொண்டு அவளை தாண்டி சென்று விட்டார் வேகமாக. அவர் செல்லும்போது அவர் முதுகுப்புறத்தை பார்த்தாள். சிறிது நொண்டி நடந்தார் அவர். தனக்கு மிகவும் நெருங்கிய உறவினரை காண்பது போல ஒரு உணர்ச்சி பெருக்கு அவள் உடலில் பரவியது. ஆயின் என்ன செய்வது? அந்த மனிதர் விசித்திரமான மனமுடையவராக இருக்கிறாரே. தலைமை ஆசிரியர் மீனாவின் வேண்டுகோளை கேட்டுக்கொண்டார். ஆகட்டும் அம்மா, நான் அனுப்ப பார்க்கிறேன் என்றார். மீனா ராஜாவை பார்க்காமலே திரும்பி விட்டாள். நாளை தீபாவளி என்றிருக்க மீனா மீண்டும் பள்ளிக்கூடம் போனாள். தலைமை ஆசிரியர் எங்கோ வெளியே சென்றிருந்தார். அதனால் அவள் அங்கேயே காத்து கொண்டிருந்தாள். பொழுது போகாமல் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தபோது ராஜா விளையாடி கொண்டிருப்பது தெரிந்தது. அவன் இருக்கும் இடத்தை தேடி சென்றாள் அவள். தோட்டத்தில் ஒதுக்குப்புறமாக ஒரு கொட்டகையில் தச்சு வேலை நடந்து கொண்டிருந்தது. மீனா அங்கு சென்றாள். அப்பொழுதுதான் ஒரு வெடிக்கு தீ வைத்துவிட்டு ராஜா ஓடி வந்து கொண்டிருந்தான். அவனுடைய விளையாட்டு வேகத்தில் கையில் இருந்த நெருப்பு குச்சியை பின்பக்கமாக போட்டுவிட்டு பின்னுக்காகவே நடந்து வந்தான். நெருப்பு குச்சி மர சிராய் துகள்கள் மீது விழுந்ததை அவன் பார்க்கவில்லை. அவனது அந்த செய்கையினால் தீ விபத்து ஏற்பட்டால் அதற்காக தன் மகன் குற்றவாளியாகி தலை குனிந்து தண்டனையை அனுபவிக்க வேண்டுமே என்பதை எண்ணிய போது தாய் உள்ளம் தவித்தது. மீனா விரைந்தோடினாள். ராஜா, நெருப்பு என்று அவள் கத்திக்கொண்டு ஓடி நெருப்பை அணைக்க விரைந்தாள். ஆனால் அதற்குள் அங்கு வைக்கப்பட்டிருந்த வெடி எழும்பி வெடித்த வேகத்தில் மீனாவின் முகத்தில் அடித்து விட்டது. ஐயோ அம்மா என்று கண்ணை பிடித்து கொண்டு அலறி விழுந்து விட்டாள் மீனா. பள்ளிக்கூடத்தின் பல மூலைகளினின்றும் ஆட்கள் ஓடி வந்தனர். அவளை உடனே சிகிச்சை இல்லத்துக்கு அழைத்து சென்றனர். ஆஸ்பத்திரியில் கண்ணில் கட்டுடன் படுத்து கிடந்தாள் மீனா. அதிர்ச்சியில் அவளுக்கு நினைவு தவறி காய்ச்சல் கண்டுவிட்டது. 3 நாட்கள் விடாமல் அடித்த பிறகு அவள் மெதுவாக தெளிவு பெற்றாள். கண்ணை திறந்து பார்த்தபோது அவள் அண்ணன் அருகில் இருந்தான். அண்ணா, ராஜாவுக்கு ஒன்றும் அடி இல்லையே, நெருப்பு அணைந்ததா என்று கேட்டாள் மீனா. அம்மா, இதோ நான் இருக்கிறேன் என்று ராஜாவின் குரல் கேட்டதும் அவள் உடலெல்லாம் புல் அரித்தது. அவன் வாய் நிறைய அம்மா என்று அழைத்தது அவளை எங்கோ எடுத்து சென்றது. மீனா, நீ இன்னமும் 1 மாதம் இங்கு இருக்க வேண்டி இருக்கும்.
நான் போய் அம்மாவை ஒத்தாசைக்கு அனுப்புகிறேன் என்றார் அண்ணா. அண்ணா, உங்களுக்கெல்லாம் என்னால் தீபாவளி பண்டிகை கெட்டுவிட்டதோ என்று கேட்டாள் மீனா. கல்கி தீபாவளி மலர் இதழில் 1962ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.